அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக உங்களை வரவேற்பில் மகிழ்வு கொள்கிறேன். தற்போது உள்ள இக்கட்டான சூழலில், அதாவது 20 ஆண்டுகளாக நாங்கள் எந்த ஒரு விலையையும் ஏற்ற முடியாத சூழலிலும் இருந்து கொண்டிருக்க பொழுது, தற்போது இருக்கின்ற சூழல் பார்த்திங்கன்னா 40% எங்களுக்கு மூலப்பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்த காரணத்தினால், அதேபோல் 20 ஆண்டுகளாக ஏற்பட்ட அதாவது மின்சார கட்டண உயர்வுகள் அத்தனையும் நாங்கள் தாக்குப்பிடித்து இத்தனை ஆண்டுகள் நாங்கள் மக்களுக்காக சில விஷயங்களை எங்களை சரி செய்து கொண்டு நாங்கள் வியாபாரத்தை நடத்தி வந்தோம். இப்பொழுது எங்களால் அந்த சூழலை கடைபிடிக்க முடியாத காரணத்தால் ஒரு 20 லிட்டர் கேன் விலை பார்த்திங்கன்னா 5 ரூபாய் விலை உயர்கிறது. அதே மாதிரி பாட்டிலோட விலை ஒவ்வொரு இதுக்கும் 30 ரூபாய் விலை உயர்கிறது என்று இதன் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு தகவலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஏற்கனவே நிறைய 15 ரூபாய் கூட கொடுக்குறாங்க. எந்த இதுக்குண்ணா? நிறுவனங்கள் வந்து நிறுவனமே இல்ல, போலியாவே கொடுக்குறாங்க. நிறுவனங்களே வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய் கொடுக்குறதா 15 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அதாவது இந்த தொழிலில் வந்து 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. இது வந்து எல்லாமே போக்குவரத்து சார்ந்த விஷயம். அதனால் வந்து எத்தனை தூரங்கள் இருக்குது, அதை கடந்து நாங்கள் டெலிவரி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு தான் வந்து நாங்கள் விலையை நிர்ணயம் பண்ணுறோம். ஃபேக்ட்ரி சேல் அப்படின்னு நீங்கள் கம்பெனிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டீலர் ரேட்னு வரும். இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர் கிடைச்சிது, 15 ரூபாய்க்கு ரயில்வே குடிநீர் கிடைச்சிது. அது ஏன் மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து அவங்களே எல்லாமே போக்குவரத்து உண்டு. அதே மாதிரி அம்மா குடிநீர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்க போக்குவரத்துலேருந்து கொடுத்தாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொண்டாந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல எங்களுக்கு அதோட டீசல் விலை, டிரைவர் சம்பளம் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அதுதான் அதோட விலையோட மாற்றத்துக்கு காரணம். ஆமா, இல்ல அதாவது வந்து நாங்க வந்து கொடுக்கறது வந்து முழுவதும் எங்களுக்கு அடைக்கப்பட்ட குடிநீர். அதாவது நாங்களே வந்து கேன்ல கொண்டு வர கேனை வந்து சுத்தம் பண்ணி அதில் டெஸ்ட் எல்லாமே பண்ணி அதில் நாங்கள் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். டேங்கரில் பார்த்தீங்கன்னா அது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எங்கே பிடிக்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு எங்களுக்கு அது தகவல் தெரியல. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த செலவினங்களும் கிடையாது. நேராக ஒரு பைப்பில் பிடிச்சிட்டு இதில் ஒரு ஆர்ஓ மிஷினில் பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டு நேரடியாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து அதோடைய விலைக்கும் எங்களுடைய விலைக்கும் இதில் வந்து நமக்கு ஒப்புதல் இருக்காது. எங்கள் சங்கத்தில் மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 1840 நிறுவனங்கள் இருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இப்போ கடந்த ஒரு 15ஆம் தேதியிலேருந்து இந்த விலையேற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தோம். இல்லை, நிலைமைனா என்ன நிலைமை? இல்லை, நாங்கள் போர் சூழலுக்கே வரல. எல்லா விலையும் மூலப்பொருட்கள் விலை கூடி போச்சு. அதனால தான் மூலப்பொருட்கள் விலை குறைஞ்சாலும் எந்த அளவுக்கு குறைன்னு சொல்ல முடியாது. அதை வச்சு தான் ஏன்னா மூலப்பொருள் மட்டும் கிடையாது, மின்சார கட்டண உயர்வு, தொழிலாளர்கள் வேலையோட சம்பள உயர்வு, எல்லா உயர்வுமே கூடி போச்சு. அதனால நாங்கள் இப்போ அதே மாதிரி மந்த்லி டெஸ்டிங் எடுக்கிறது எல்லாமே வந்து கூடுனதுனால தான் இந்த பொருளை வந்து நாங்கள் விலையை கூட. அதெல்லாம் கிடையாது, முறையான இதில் கிடையாது. நாங்கள் உணவு பாதுகாப்பு துறை சட்டத்தின் கீழே வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதெல்லாம் எல்லாமே நியாயமான முறையில் இருக்கு. நாங்கள் நியாயமான ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 30 ரூபாய்க்கு ஏற்றிருக்கோம். இல்லை, நாங்கள் டீலருக்கு நாங்கள் வந்து தனியாக 3 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வேணும். இப்போ உங்களை பொறுத்தளவுல பாட்டில், அப்புறம் அந்த லேபர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இதுதான் பேமெண்ட். அந்த ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல். அப்போ இவ்வளோ விலை ஏற்றம் அவசியம் நினைக்கிறீங்க சார்? இலவசமாக கிடைக்குதுங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கல. அது குடிநீருங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும். ஒரு இடத்துல நாங்கள் தண்ணியை வாங்கி நாங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு இடத்துல போர்வெல்லே இருக்குது. இன்று விரைவாக நகரமாக்கி சூழல்னால வந்து எங்களுக்கு வந்து போர் தண்ணியை வந்து எங்களுக்கு வந்து கண்டாமினேஷன் வாட்டராக வருது. அதை நல்ல தண்ணியை கிடைக்கிறதுக்கு நாங்கள் தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்க சூழலில் தான் இருக்கோம். நாங்கள் வாங்கி தான் ப்ராசஸ் பண்ணி நாங்கள் டெலிவரி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி எங்களுக்கு விலையேற்றத்துக்கு வேறு தவிர்க்க முடியாது போயிடும். இல்லை, ஆர்வம் போட்டாலும் அவங்களுக்கு தேவைகள் அவங்க பூர்த்திக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியுமில்ல. ஒரு ஆர்வோவை, ஒரு சின்ன ஆர்வோவை ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் உற்பத்தி ஆகிற ஆர்வோவை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சிரமங்கள் தெரியும். அந்த சிரமங்கள் இருந்தாலுமே அவங்க சாதாரணமாகவே எங்கள் கேனை வாங்கி தான் உபயோகப்படுத்துவாங்க.
சார் இந்த நேரத்துல இந்த டீம் பிஸ்லரி போன்றவங்க எல்லாம் இருக்கீங்க. ஆமா. அதுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி அவங்கள விலை ஏற்றலை இதே இதுல தானே இருக்கு. இல்லை, அவங்க ஆல்ரெடி விலையை ஏற்றி விற்கிறாங்க. நாங்கள் தான் குறைவாக விற்கிறோம். இன்றைக்கி டீம் ரேட் என்ன, பிஸ்லரி ரேட் என்ன? பிஸ்லரி 75 ரூபா ஒரு கேன் விற்கிது. நாங்கள் கொடுக்குறது வந்து 35, 40, 30 அந்த மாதிரி தான் விற்றுருக்கோம். இப்போ அந்த 20 ரூபாய் 1 லிட்டர் கேன், அந்த 10 ரூபாய் கொடுக்குறாங்க 1 லிட்டர் கேனோட விலை வந்து இப்போ எவ்வளவு ஏறுது? அதை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க கேஸ் விடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க மக்களுக்கு புரியாது. ஒரு லிட்டர் பாட்டில் எவ்வளவு 2 லிட்டர் பாட்டில் 20 லிட்டர் பாட்டில் அது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா எல்லா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 5 ரூபா, 3 ரூபாலேருந்து 5 ரூபா விலை கொடுக்கும். உங்க பேரு? இலங்கேஸ்வரன். வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுமா? நன்றி. வேறு ஏதாவது